போதி தர்மர் இந்த பேரை கேட்ட உடனே எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு படம் மூலமாக தான் போதி தர்மர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து வெளிச்சத்துக்கு வந்தார். அதற்கப்புறமா அவரை பற்றி நிறைய படிக்க ஆரம்பித்தோம், பேச ஆரம்பித்தோம். நியூஸ்லேயுமே அதை பற்றி பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சு. போதி தர்மர் நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணார், சைனாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படிங்கிற எப்பிக்கான தகவலை தான் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள், நாட்டி, வணக்கம். நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எப்பிக் வரலாறு தமிழ். போதி தர்மர் அப்படிங்கிறவர் இங்கே தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் இருக்கார். சைனாவில் ஒரு கொடிய பிணி, ஒரு நோய் பல உயிர்களை வந்து காவு வாங்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ராஜ்யத்தெல்லாம் விட்டு அங்கே போகிறாரு. மிகப்பெரிய ஒரு தலைவராக வந்து அங்கே சைனாவில் உருமாறுறாரு. இதுதான் அந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். பட் உண்மையில் என்ன நடந்தது, ஹிஸ்ட்ரியில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? 1600 வருடங்கள் பின்னாடி போகணும். பல்லவ தேசத்து அரசன் கந்தவர்மனுக்கு 3வது குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தையுடைய வருகைக்காக அந்த நாடே காத்திருக்கு. இந்த ஆஸ்ட்ராலஜிஸ்ட் வச்சுலாம் வந்து கூறி பார்ப்பாங்கல்ல, அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ பிறக்க போகிற குழந்தை அப்படிங்கிறது இந்த நாட்டுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனாக, ஒரு துறவு பூண்ட ஒரு ஆளாக ஆக போகிறாங்க. இவங்க பையன் புத்த மதத்தை, அந்த புத்த மதம் சார்ந்த பல விஷயங்களை வந்து நிறைய லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து எடுத்து சொல்ல போகிறான், கொண்டு வர போகிறான் அப்படின்னு சொல்கிற போது வெரி ஹாப்பி. பல்லவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து தமிழ் கடவுள்களை கும்பிட்டாங்களோ அந்த அளவுக்கு புத்த மதத்துலேயும் அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருந்திருக்கு. அதற்கான சான்றுகள் நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய இருக்குது. பல்லவர்கள் எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டாங்களோ அங்கே புத்த கோவில்களை கட்டியிருக்காங்க. அதற்கப்புறமா ஏன் தமிழ்நாட்டில் ஒரு புத்த கோவில் கூட இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பல்லவ காலகட்டங்களுக்கு அப்புறமா சோழர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, இந்த புத்த கோவில்கள் எல்லாத்தையுமே வந்து சிவ மற்றும் வைணவ கோவில்களாக மாற்றுறாங்க. இப்போ கூட ஏகாம்பரேஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் ஒரு புத்த கோவிலாக இருந்து அது தமிழ் கோவிலாக மாறி இருக்கு. இப்போவும் அந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா புத்தருடைய சிலைகளை பார்க்கலாம். குழந்தை பிறந்துருச்சு. இந்த உலகமே போற்றக்கூடிய ஒரு தலைவனாக என்னுடைய பையன் வருவான்னு அந்த பேரை வைக்கிறாங்க அந்த குழந்தைக்கு, போதி தர்மர் அப்படின்னு. அந்த குழந்தைக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்லித்தரணும். ஒரு அரசன் எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து தேர்ச்சி பெறணுமோ அது எல்லாத்தையுமே தேர்ச்சி பெற வைக்கிறதுக்கு ஒரு பெண் புத்த பிக்ஷுக்கிட்ட வந்து அந்த அரசன் வந்து அந்த குழந்தையை ஒப்படைக்கிறாரு. அவங்க பேர் பிரஜக்தா. அவங்கக்கிட்ட வந்து அவர் சத்தியம் வாங்கிட்டாரு, என்னோட பையனுக்கு எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்கணும், புத்த மதத்தை என்னுடைய பையன் வந்து பரப்பணும், அவனுக்கு வந்து எல்லா விதமான அந்த சக்திகள், மக்களை ஆளக்கூடிய அந்த அந்த விதம், அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லவே பிரஜுக்தா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய பயங்கரமாக வளர்க்குறாங்க. அட் த சேம் டைம் போதி தர்மர் அவரும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்ன வயசுலேருந்தே புத்த மதத்தை ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணுறாரு. புத்த போதனைகளை ரொம்ப ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாரு. மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருந்திருக்கே தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. பிரஜுக்தாக்கு அவ்வளவு சந்தோஷம், நம்ம சொல்லித்தர விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கற்றுக்கிறாரு அப்படின்னு. ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து கற்றுத்தராங்க. ஆனால் அவர் ஒரு நிலையான மனிதனாக வந்து மாற்றுறாங்க. ஸோ கண்டிப்பாக போதி தர்மர் தான் இளவரசாகி அதுக்கடுத்து பல்லவ நாட்டை ஆள போகிறாருன்னு பல்லவ மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிற போது ஒரு இடி வருது. எங்கேருந்துனா சைனாலேருந்து வருது. சைனாலேருந்து மெசஞ்சர்ஸ் வராங்க. இந்த பெண் துறவி பிரஜுக்தா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி சைனாவில் மிகப்பெரிய ஒரு மதக்கலவரம் ஏற்படுது, அங்கே துறவிகளை நிம்மதியாக வாழ விட மாட்டேன்றாங்க, நிறைய பேரை கொலை பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் அங்கே வந்து மக்கள்கிட்ட வந்து பேசி அந்த மதக்கலவரத்தை நீங்கள் தான் சால்வ் பண்ணணுன்னு பிரஜக்தா கிட்ட கேட்குற போது அவங்க சொல்கிறாங்க, நான் வர தேவையில்லை, என்னுடைய சிஷ்யன் ஒருத்தன் இருக்கான், அவன் போதும், அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிற போது அந்த சைனீஸ் மெசஞ்சர்ஸ்க்கு அவ்வளவு ஆச்சரியம், யாருக்கிட்ட இவ்வளவு சக்தி இருக்குது. போதி தர்மன் அவர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை வந்து போதி தர்மனுடைய தாய் தந்தை கிட்ட சொல்கிற போது அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. எங்கள் பல்லவ அரசன் நான், என்னுடைய ஆட்சி கட்டில் என்னுடைய மகனை உட்கார வைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து இவனை ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னங்க அவனை சைனாக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு முதல்ல அவருக்கு கோபம். அதுக்கப்புறம் தான் புரிய வந்தது அந்த ஆஸ்ட்ராலஜர் சொன்னது, என்னுடைய மகன் தன்னுடைய நாடு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு, பல கோடி மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்க போகிறான் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. தன்னுடைய ராஜ்யமே வேணாம் அப்படின்னு போதி தர்மன் என்ன பண்ணுறாருனாக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு துறவியாக இங்கேருந்து சைனாவுக்கு போகிறாரு. பல தடைகளை தாண்டி போதி தர்மர் சைனீஸ் லேண்டுக்குள்ளே என்ட்ரான உடனே யூஸ்வலாக என்ன ஆகும், போதி தர்மர் அவரை ஒரு அவுட் சைடரை தான் பார்த்தாங்க. அவர் யாருமே நம்பலை. இவரெல்லாம் என்ன சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மதக்கலவரம் என்ன வந்து தீரப்போகுது அப்படின்ட்டு அவரை யாருமே பெரிய பொருட்டாக எடுத்துக்கல. கடுமையான கோபம் அடைஞ்ச போதி தர்மர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஒரு குகைக்குள்ளே போயிடுறாரு. நிறைய மாதங்கள் வந்து சாப்பிடாம
யார்கிட்டயும் பேசாமல் வெறும் செவுத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே பல மாதங்கள் இருந்திருக்காரு. அப்போது அங்கே ஒரு சாமானியமான ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, தன்னுடைய கையை வெட்டி அவர் காலடியில் சமர்ப்பிக்கிறான். போதி தர்மர் வந்து புரிஞ்சுக்கிறாரு, ஓகே நம்மளுடைய போதனைகளை அங்கே மக்களுக்கு கொடுத்து மக்கள் நல்வழிப்படுத்தலான்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ தான் ஜென் தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போதி தர்மர் கொண்டு வராரு. அந்த தத்துவங்களை மக்களுக்கிடையே வந்து பரப்புறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பீஸை வந்து கிரியேட் பண்ணுது. நிறைய மத கலவரங்கள் வந்து ஸ்டாப் ஆச்சு. போதி தர்மர் அப்படின்ற ஒரு தனி மனுஷனை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடுற போது அவருடைய புகழ், அவருடைய பேர், அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது சைனீஸ் லேண்ட் ஃபுல்லாக வந்து பரவி இருக்கிற போது அவர் ஷாலின் டெம்பிளில் வந்து தங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அங்கே இருக்கக்கூடிய துறவிகளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தராரு. அப்போ போதி தர்மர் ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாரு. என்ன அப்படின்னாக்கா, ஒரு நபர் துறவு அடைஞ்சிட்டார் அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே விட்டுட்டு புத்தரே கெதி, ரொம்ப சைலன்ஸாக விரும்பக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாங்க. ஆனால் சாமானிய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. அவங்கள அடிக்கிறது, அவங்கள துன்புறுத்துறது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாம் துறவிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ போதி தர்மர் ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறாரு. இந்த துறவிகள்லாம் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்க. அவங்க வந்து ஆல்ரெடி மென்டலி ஸ்ட்ராங், பட் ஃபிசிக்கலி வீக்காக இருக்காங்களே, அவங்கள ஃபிசிக்கலி நம்ம ஸ்ட்ராங்காக மாற்றணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய துறவிகளுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இங்கே கற்றுக்கிட்ட நம்ம தமிழர் மரபு உள்ள நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கலையை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதுதான் களரி. ஸோ இது வேகமாக பரவுது. சைனீஸ் மக்கள் அது ரொம்ப ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு அதை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி களரின்ற ஒரு விஷயத்தை போதி தர்மர் அங்கே ஆரம்பித்த விஷயம் 1600 வருஷங்களுக்கு முன்னாடி அப்படியே மருவி 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 இப்போ குங்ஃபு அப்படின்னு மாறி இருக்குங்க. கேட்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இன்றைக்கி சைனாவில் 10ல் 6 குழந்தைகள் குங்ஃபு கண்டிப்பாக கற்றுக்குறாங்க. அது அவங்கள ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் ஆக்குது, மென்டலி ஸ்ட்ராங் ஆக்குது. எவ்வளோ டாஸ்க்கு கொடுத்தாலும் சைனீஸ் மக்களால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக பண்ண முடியுது அப்படின்னாக்கா அதற்கு குங்ஃபு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். இந்த களரி அப்படிங்கிறது சைனாவில் அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன் தமிழ்நாடு இதோடைய பிறப்பிடம் அங்கேயே வந்து ஃபேமஸ் ஆகலை அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. பல்லவர்கள் ஆண்ட காலம், அதுக்கப்புறம் சோழர்கள் வந்தாங்க, சோழர்களுக்கு அப்புறமா பாண்டியர்களுக்குள்ள பிரச்சனை, அதுக்கப்புறமா இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் களரியும் வந்து இந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து அப்படியே அடிச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப வெகு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த களரி அப்படிங்கிற விஷயம் இன்னமும் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டுட்டு வருது. அது எங்கே அப்படின்னாக்கா சேரன் ஆண்ட இடமான கேரளாவில், இந்த கேரளாவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் களரியை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ போதி தர்மர் சைனாவில் 150 வருடங்கள் வந்து வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 7ஆம் அறிவு படத்தில் காட்டின மாதிரியே அவருக்கு விஷம் கலந்த உணவை வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே சாப்பிட்டு அவருக்கு விஷமே ஏறலை அப்படிங்கிறதும் அவங்களுடைய வரலாற்று குறிப்புகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஷாலின் கோவிலில் அவருக்கான தனியான பிரத்யேக சிலையுமே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த 7ஆம் அறிவு படத்தில் தாமோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ போதி தர்மர் அவர்களை சைனீஸ் மக்கள் தாமோ அப்படின்னு தான் வந்து கூப்பிட்ருக்காங்க. அவர் ஒன்ஸ் இறந்ததுக்கப்புறமா அவரை வந்து சவப்பெட்டியில் வச்சு புதைக்கிற போது அவருடைய உடல் இருந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்ததுக்கப்புறமா அந்த உடல் அந்த சவப்பெட்டியில் இல்லை. அது எங்கே போச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியல. இன்னமும் அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், போதி தர்மர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அண்ட் தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயத்தை நம்ம தவறு விட்டோம், சைனீஸ் மக்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணாங்க, உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே எங்களுக்கு கீழே சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி எப்பிக்கான தகவல்கள், வரலாறுலாம் வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் எப்பிக் வரலாறு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.